எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. முத்துமாமா நில்லு. என்னடி அது கையில? காஃபி போட்டேன் உனக்காக. நீ இப்ப வருவேன்ட்டு எடுத்து வச்சுட்டு ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருந்தேன். குடிக்கிறியா? என்னது இது புதுசா இருக்கு? எப்பவும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டே. நீ கூட தான் புதுசு புதுசா பண்ற. நான் என்ன பண்ணேன்? இன்னைக்கு நீ உங்க பெரியம்மா கிட்ட பேசுனதை பார்த்து நானே அதிர்ச்சி ஆயிட்டேன் தெரியுமா? ஓய், நீ தானே பேச சொன்ன. நீயும் அரவிந்தனும் சொல்லி தானே வந்து பேசுனேன். ஆமாதான், ஆனா நாங்க நினைச்சதுக்கு மேலேயே நீ அதிகமா பேசி உங்க பெரியம்மாவை ஒரே கவுத்தா கவுத்திட்டியே. கொஞ்ச நேரத்துக்கு முத்துவா இருக்காத, உங்க அண்ணனை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க அண்ணனை மாதிரி பேசுன்னு சொன்னேன். நீ என்னடா அண்ணா சுத்தமா அப்படியே டோட்டலா உங்க அண்ணனாவே மாறிட்ட. அதுவா? ஆமா, எனக்கே தெரியாம என்னென்னமோ பேசிட்டேன்ல. உனக்கே தெரியாம தான் பேசினேன், ஆனா உள் மனசுக்குள்ள இதெல்லாம் இருந்திருக்கு. அதான் ஒன்ன அறியாம நீ அப்படி பேசிட்ட. என் முத்து மாமா எவ்வளவு கோவக்காரனோ அதுக்கு டபுள் மடங்கு பாசக்காரன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தான் இந்த காஃபியா? இல்ல, நான் நம்ம வீட்டில் இருக்கும்போது உனக்கு போட்டு கொடுப்பேன். இங்க வந்ததுல இருந்து போட்டு கொடுத்ததே இல்லைல்ல, அதான் இன்னைக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. குடிக்கிறியா? எனக்கு சொசைட்டிக்கு நேரம் ஆச்சு. கணக்கு எழுதி முடிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு வாய் குடிச்சிட்டு போடா. முதல்ல புருஷனை மரியாதையா வாங்க போங்கன்னு கூப்பிட்டு பழகுடி. சரிங்க முத்து மாமா, ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டு போங்க முத்து மாமா. ஐய, நல்லாவே இல்லடி இது. காஃபியா? குடிக்கவே இல்லைன்னா? இல்ல, நீ இப்படி மரியாதையா பேசுறது நல்லாவே இல்ல. அதான் எனக்கு தெரியுமே, உனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஆனாலும் ஒரு கிக்கா தான் இருக்கு. அடே, நல்லா இருக்குன்னு சொல்றியா நல்லாலாம் சொல்றியா? அது எனக்கு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு, கிக்கா தான் இருக்கு. ஆனா உனக்கு இது செட் ஆகல. சரி இருக்கட்டும். அம்மா தாலி வாங்க எப்போ போக போறோம்? அதான் நல்ல நாள் பார்க்க சொல்லியிருக்கேன்ல. பெரியம்மா நாளைக்கு காலையில வீட்டில் வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. வீட்டில் பேசிட்டு ஆத்தா கிட்ட ஐயா கிட்ட எல்லாம் பேசிட்டு ஒரு நல்ல நாள் குறிச்சிட்டு சொல்லுவாங்க. கூட போய் வாங்கிட்டு வா. முத்து முத்து நீயும் வரணும்டா ப்ளீஸ். நான் எதுக்கு? இதெல்லாம் பொம்பளைங்க விஷயம். தாலி நீ தானே கட்ட போற, நீ வந்து வாங்கி கொடு ப்ளீஸ். உன் கையால மாங்கல்யத்தை எடுத்து இது வாங்குவோமா, இது பிடிச்சிருக்கான்னு நீ என்கிட்ட கேட்கணும். என்ன? ஐயா, நான் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே சரின்னு சொல்லுவேன். சீ. அதுக்கப்புறம் 2 மாங்காய் காசு, மாங்கல்யத்துக்கு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. அப்புறம் 2 லட்சுமி காசு, மாங்கல்யத்துக்கு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. அதுக்கப்புறம் 4 பவள பாசி, மாங்கல்யத்துக்கு இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2. அப்படின்னா என்னது? அது மாங்கல்யத்து கூட சேர்த்து போடுறது, நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமா? இங்கே பாரு, மாங்கல்யம் ஒரு 1/2 பவுன், அப்போ 4 கிராமா. அதுக்கப்புறம் லட்சுமி காசு 2க்கு 2 கிராமு, மாங்காய்க்கு 2க்கு 2 கிராமு, அவ்வளவுதான். பாசிக்கெல்லாம் அவ்வளோ காசுலாம் ஆகாது, ஒன்று 1 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ மொத்தமா 1 பவுன் தானா? ஆமாம், 8 கிராம் 1 பவுன் தான். உனக்கு ரொம்ப செலவு மிச்சம் பண்ணி கொடுக்குறா பாரு உன் பொண்டாட்டி. இது எல்லாத்தையும் மஞ்சள் கயிற்றுல கோர்த்து நீ எனக்கு கட்டி விடணும் எல்லார் முன்னாடியும். இதெல்லாம் வாங்கும்போது முக்கியமாக உன் சட்டை பாக்கெட்ல இருந்து காசை எண்ணி நீ கொடுக்கணும்னு. இப்படி இல்லாமடி ஆசை வரும் உனக்கு? ஆமாம், வந்திருக்குல்ல. சரி போவோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பட்டு சேலை உனக்கு பிடிச்ச கலரில் எடுத்து கொடு. அது வேறையா? ஆமாம், கல்யாணம்னா பொண்ணுக்கு பட்டு சேலை எடுக்கணும், மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி சட்டை எடுக்கணும்ல. அன்னைக்கு தான் அத்தை எடுத்து கொடுத்த சேலையில் நான் இருக்கும்போதே எனக்கு தாலி கட்டிட்டேன். இப்போ நீ எனக்கு தாலி கட்டும்போது நீயே எடுத்து கொடுக்குற சேலையை தான் நான் கட்டியிருக்கணும். சரி, அப்புறம் வேற? கை நிறைய கலகலன்னு வளையல் போடணும். சரி, எல்லாமே வாங்குவோம். இப்போ நான் சொசைட்டிக்கு கிளம்பட்டா? அவன் மட்டும் கதவை சாத்திட்டு போனான்னு வையேன், திரும்பி வந்து உடனே நான் சாத்திடுவேன். சரி, இவ்வளவு நேரம் நின்னது தான் நின்றுட்டேன், இந்த காப்பியை குடிச்சிட்டு போ. ஏய், நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நகலடி. நின்று கதை கேட்டா சொல்லிக்கிட்டே இருப்பா கதைய. இந்த அப்படியே திட்டிக்கிட்டே இந்த காப்பியை குடிச்சிரு. பிசாசே, ஏண்டி என் உசுரை வாங்குற? உன் உசுரை வாங்குறதுக்குன்னு தான் உங்க அத்தை என்னை பெத்து போட்டிருக்காங்க. குடி பேசாம. நல்லா இருக்கா? எங்க வீட்டு மாட்டுப்பால் தானே? என் புருஷன் வீட்டு மாட்டுப்பால். நல்லா இருக்கா? ஆனா உண்மையிலேயே எங்க பெரியம்மா தான் என் காலில் விழுந்திருக்கணும் தெரியுமா? எதுக்குடா? பின்ன உன்கிட்ட இருந்து விக்னேஷை காப்பாத்தி இருக்கேன்ல, அதுக்குதான். ஓய், பின்ன என்ன, காஃபியை குடின்னு வாய்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு குடிக்க விடுறியாடி மனுஷனை? சரி குடி. இன்னைக்கு நான் போறதுக்குள்ள சொசைட்டியை மட்டும் பூட்டி இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு வந்து. சரிடா, கோச்சுக்காம குடிச்சிட்டு போ. இனிப்பெல்லாம் சரியா இருக்கா? உன் காஃபியே எனக்கு வேணாண்டி, ஆளை விடு. மாமா குடிச்சிட்டு போ. முத்து ரொம்ப அமைதியா இருக்கான்னு ஓவரா ஆடாத. கண்ணு மொழியை நோண்டி கையில கொடுத்துருவேன். எடுத்து காஃபி டம்ளரை.
வந்துட்டா காஃபி டம்ளரை நீட்டிக்கிட்டு காஃபியை குடிக்க விடாம தள்ளடி அங்கிட்டு. இன்னொரு தடவை நான் போகும்போது வரும்போது காஃபி டம்ளரை வச்சுக்கிட்டு நின்னேன்னு வையேன். முத்து மாமா, எப்பறமிட்டா என்னதான் வேணும் உனக்கு? அன்னைக்கு நம்ம டிவியில் ஒரு படம் பார்த்தோம்ல, அதில் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீனில் இப்படி தான் பொண்ணு பால் கொடுக்கும். அதை மாப்பிள்ளை பாதி குடிச்சிட்டு பொண்ணுக்கு கொடுப்பான். அப்போ நீ அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணுறியா? பாதி காஃபியை குடிச்சிட்டு மீதி எனக்கு கொடுக்குற. இப்போ இதை நான் குடிச்சுக்கிடணுமா உன்னை நினச்சிக்கிட்டு? என் தலையெழுத்து தெரியாம உனக்கு தாலியை கட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன் தினமும். அவன் பாட்டுக்கு பரசம் போட்டுட்டு போகட்டும்னு நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருக்கணும். எல்லாம் என் தலையெழுத்து. இனிமேல் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? முத்து மாமா, நீ அப்படி நினைச்சு தானே எனக்கு பாதி காஃபியை மிச்சம் வச்சுட்டு போற. ஐயோ ஆண்டவா, இவகிட்ட இருந்து என்னை எப்படியாச்சும் காப்பாத்திரு. சரியான கள்ள பையன், ஒத்துக்கிடவே மாட்டான் திருட்டு பையன். அவன் கிடக்கான், நம்ம குடிப்போம். முத்து மாமா மிச்சம் வச்ச காப்பின்னா நல்லா இனிக்கும். இனிக்கத்தான் செய்யுது, ஏன் முத்து மாமா இல்ல? நான் டைவர்ஸ் கொடுக்குறேன். சுப்லக்ஷ்மிக்கு வேற நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. வருண், என்ன சொல்ற? இவ்வளவு நடந்தும் சுப்புலட்சுமி உன்னை விட்டு போக மாட்டேன்னு இங்கேயே இருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு பேசிட்டு இருக்க. அதான் அவரே டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? வருண் வேண்டாம்பா, உன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணை ஏமாத்தாத. டேடி, அதையே தான் நானும் சொல்றேன். என்னை நம்பி வந்த பொண்ணு, அவளை நான் ஏமாத்த விரும்பல. அவளும் எத்தனை நாளைக்கு இங்க இருக்க போறா, இல்ல இங்க இருந்துதான் என்ன பண்ண போறா? அதுக்கு அவங்க பாட்டி சொல்ற மாதிரி வேற ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அவ சந்தோஷமா இருப்பா. என்ன இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஊர்ல பேசுவாங்க, அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. நம்மளை பாக்குறதுக்கு தானே மற்றவங்களுக்கு நேரம் இருக்கும். பேசாம சுப்லக்ஷ்மி பாட்டி சொல்ற மாதிரி டைவர்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு சுப்லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நம்ம செலவுலையே கூட பண்ணி வைக்கலாம். மாப்பிள்ளைக்கு கூட வேற எங்கேயும் போக தேவையில்லை. இதோ உங்க பின்னாடி இருக்காரே அருணாச்சலம், அவரை கூட கல்யாணம் பண்ணி வைக்கலாம். வருண், என்னப்பா பேசுற? ஆமாப்பா, சுப்லக்ஷ்மி அருணாச்சலம் சார விரும்புறா. அவருக்குமே சுப்லக்ஷ்மி ரொம்ப பிடிக்கும். அண்ணா, நீ என்ன பேசிட்டு இருக்க? உண்மைதான் சுரபி. எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே சுப்லக்ஷ்மி என்கிட்ட அருணாச்சலம் சாரை பத்தி சொன்னான். சுப்லக்ஷ்மி மனசுல அருணாச்சலம் சார் தான் இருக்காரு இப்போ வரைக்கும். நான் தான் எனக்கு பார்த்த பொண்ணு வேற ஒருத்தரை காதலிக்கிறதா அப்படின்னு ஒரு கோவத்துல இதை பத்தி யார்கிட்ட எதுவுமே பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தப்பு எல்லாமே முழுக்க முழுக்க என் மேலதான். இப்போ சுப்லக்ஷ்மிக்கும் என் கூட வாழ முடியாதுன்னு ஆயிப்போச்சு. பேசாம அருணாச்சலம் சாருக்கே சுப்லக்ஷ்மியை கட்டி வச்சிடலாம். சுப்புலட்சுமி, என்னம்மா வருண் சொல்றதெல்லாம் உண்மையா? அது மாமா, பரவாயில்லம்மா, என்னை உன் மாமனாரா நினைக்க வேண்டாம், உன் அப்பாவா நினைச்சுக்கோ. சொல்லுமா, எதா இருந்தாலும் தயங்காம சொல்லு. உங்க பிள்ளை சொல்றதெல்லாம் உண்மைதான் மாமா. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அருணாச்சலத்தை நேசிச்சது உண்மைதான். கல்யாணத்துக்கு முன்னாடின்னு சொல்றதை விட நான் எனக்கு நல்லா விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே அவரை எனக்கு பிடிக்கும். எங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரருங்கிறதுனால, நான் சின்ன பிள்ளையாகவும் இருக்கிறதுனால என்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாரு. ஆனா நான் ஒரு வயசுக்கு அப்புறம் அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அதை அவர்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். அவர் ஏத்துக்கல, வயசு வித்தியாசத்தை காரணம் காட்டி ஏத்துக்கல. ஆனா அவருக்கும் என்ன பிடிக்கும், அது எல்லாமே உண்மைதான். ஆனா எப்போ உங்க பிள்ளை என் கழுத்துல தாலி கட்டினாரோ அப்போல இருந்து நான் அருணாச்சலத்தை மறக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்பவும் என் மனசுல அருணாச்சலம் இருக்கிறது உண்மைதான். அதுக்காக உங்க பிள்ளைய டைவர்ஸ் பண்ணிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்க என்னால முடியாது. எனக்கு கல்யாண வாழ்க்கைன்னு ஒண்ணுன்னா அது உங்க பிள்ளை கூட தான். இதை பத்தி உங்க பிள்ளை கிட்ட நான் தெளிவா பேசிட்டேன். அதுக்கப்புறமா இவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு மாமா. என்னம்மா இது இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருக்கு? வருண், என்னப்பா? ஒரு பிரச்சனையும் இல்லை டாடி, ஒரு சிக்கலும் இல்லை. நான் சுப்லக்ஷ்மிக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றேன். எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அவளுக்கு ஜீவனாம்சமா எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் கொடுத்துடலாம். அவளோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். சுப்புலட்சுமி, இதுக்கு நீ என்னம்மா சொல்ற? எனக்கு இந்த விஷயத்துல உடன்பாடு இல்லை மாமா. தாலின்னு ஒன்று கட்டிட்டதுனால இவர் எப்படி இருந்தாலும் இவர் தான் என் புருஷன் அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு 10ஆம் வசலித்தனமா நான் பேசல. இது யாருமே எதிர்பார்க்காம நடந்த ஒரு ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட்னால இவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுங்கிறதுக்காக இவரை நான் இப்படியே விட்டுட்டு போறது சரின்னு எனக்கு படல மாமா. அருணாச்சலத்தை மனசுல வச்சுக்கிட்டு இவர் கூட எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு நான் ரொம்ப யோசிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கும் எனக்கு ஒரு பதில் கிடைச்சிருச்சு. நான் பாட்டுக்கு இங்கேயே இருந்துக்கிறேன் மாமா. இவர் கூட என்னால் பொண்டாட்டியா வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டம்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. ஒரு வகையில் எனக்கு இது ஒரு ரிலீஃப் தான் மாமா. இதனால நீங்கள் யாருமே கஷ்டப்பட வேண்டாம் என்ன நினச்சி. உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளா, சுரபிக்கு ஒரு நல்ல அண்ணியா, இவருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா நான் எப்போவும் இங்கேயே இருந்துக்கிறேனே. ப்ளீஸ் என்னை அனுப்பிடாதீங்க. சின்ன பிள்ளையிலேருந்து என்னை தூக்கி வளர்த்த என் ஆத்தா என் மனசு புரிஞ்சுக்கல. நான் ஆசைப்பட்டு நேசிச்ச அருணாச்சலம் அவரும் என் மனசை புரிஞ்சுக்கல. இவங்க 2 பேருமே என் விருப்பத்துக்கு கொஞ்சம் கூட மதிப்பும் கொடுக்கல. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் மாமா, நீங்களாவது என் விருப்பத்துக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுங்க. இல்லை உங்கள் பிள்ளை விருப்பப்படி டைவர்ஸ் தான் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். எப்பவும் போல் எனக்கு உங்கள் மில்லில் வேலை போட்டு கொடுங்க. நான் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன். ஆனால் திரும்ப என் ஆத்தா வீட்டுக்கு நான் போக மாட்டேன்.
உங்க பாட்டி சொல்ற மாதிரி உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்லம்மா, அதை நீ வாழணும்ல. நீ பேசுறது எல்லாமே உன் பக்கத்து நியாயம், அது உனக்கு சரியா தான் படும். அது எல்லாருக்கும் சரியா படணும்னு அவசியம் இல்லைலம்மா. நீ வாழணும்னு உங்க பாட்டியும் நினைப்பாங்கல்ல, நானுமே அதைத்தான் நினைக்கிறேன். இன்னைக்கு நீ ஏதோ ஒரு கோவத்துல வேகத்துல 1000 பேசலாமா, ஆனா இது என்னைக்குமே நடைமுறைக்கு சாத்தியப்படாது. அதைத்தான் உன் பாட்டி சொல்றாங்க, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. பெரியவங்க எப்பவுமே நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம். நீ அருணாச்சலத்தை ஆசைப்பட்டேன்னு சொல்றேலம்மா, இப்பவும் உன் மனசுல அவர் தான் இருக்காருன்னு சொல்ற. அப்புறம் இந்த டைவர்ஸை வாங்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னம்மா பிரச்சனை? என் மனசுல அவர் தான் மாமா இருக்காரு, அதை மறக்க முடியல. ஆனா அவர் கூட வாழ எனக்கு இப்ப விருப்பம் இல்லை. எப்பவுமே எல்லாருமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் ஒன்று பண்றீங்க. என் விருப்பத்தை யாருமே கேட்கல. இப்போவாவது என் விருப்பத்தை கேட்டு என்ன கொஞ்சம் புரிஞ்சு என் விருப்பத்துக்கு விட்டுருங்க மாமா. என் இடத்துல இருந்து பார்த்தாதான் என்னோட நிலைமை, என்னோட கஷ்டம் உங்களுக்கு புரியும். நான் மனசுல எவ்வளவு வலியோட உங்க பிள்ளை கட்டின தாலியை வாங்கினேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ டைவர்ஸ்னு ஒன்று பண்ணி அந்த தாலியை நீங்க திரும்ப கேட்டீங்கன்னா அதை விட அதிகமா எனக்கு வலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வலியை தான் எனக்கு கொடுக்கறதுக்கு எல்லாரும் விரும்புறீங்களா? நான் சின்ன பிள்ளை, ஏதோ விவரம் தெரியாம பேசுறேன்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம். ஆனா நான் சின்ன பிள்ளை இல்லை. ப்ளீஸ் மாமா, என்னை இனிமேலாச்சும் என் விருப்பத்துக்கு இருக்க விடுங்க. வருண், சுப்லக்ஷ்மி பேசுறதெல்லாம் கேட்டேல, நீ என்னப்பா சொல்ற? அப்பா, தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன, தெரிஞ்சேதான் சுப்லக்ஷ்மி மனசை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன். ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட காயப்படுத்தியிருக்கேன். சுப்லக்ஷ்மிக்கு இங்கே இருக்கிறது தான், என் கூட இருக்கிறது தான் விருப்பம்னா தாராளமாக இருக்கட்டும். இதுக்கும் மேலே அவளை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விரும்பலை. அவள் இஷ்டம் போல இருக்கட்டும் சுப்லக்ஷ்மி. ஆனால் ஒன்று, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தயங்காமல் என்கிட்ட சொல்லு. அப்படியெல்லாம் தோணாது. இப்போ தோணாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு கோவத்தில். ஆனால் பின்னாடி ஒரு வேளை அப்படி தோணுச்சுன்னா ஒரு ஃப்ரெண்டாக என்னை நினச்சி தயங்காமல் என்கிட்ட சொல்லு. தோணுச்சுன்னா பார்க்கலாம். என்ன நடக்குதுங்க? அம்மா, சுப்லக்ஷ்மி பேசுறத கேட்டீங்கல்லம்மா, என் மருமக பேசுறத கேட்டீங்கல்லம்மா. போதுமா, அந்த பிள்ளைய இனிமேலாவது அவ இஷ்டத்துக்கு இருக்க விடுங்கம்மா. ஐயா, நீங்க பெரியவங்கன்னு உங்ககிட்ட நியாயம் கேட்க வந்தா நீங்களே இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அம்மா, நீங்க புரிஞ்சுக்கங்க. என் மருமக விருப்பத்துக்கு மாறா நான் நடந்தா நீங்க இப்படி எல்லாம் பேசலாம். அவ விருப்பம் அதுதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாமனாரா, ஒரு அப்பாவா, இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷனா நான் அந்த பொண்ணு விருப்பத்துக்கு விடுறதுதான் முறை. என் வீட்டு பொண்ணுமா சுப்லக்ஷ்மி, அந்த பொண்ணுக்கு மனசு கோணாம நடந்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நாங்க பாத்துக்கிறோம்மா. சுப்லக்ஷ்மியோட விருப்பம் தான் எனக்கு முக்கியம். ஏன்னா என் மருமக அவ உங்க கூட உங்க வீட்டுக்கு வர்றேன்னா தாராளமா கூட்டிட்டு போங்க, நான் தடுக்கவே மாட்டேன். ஆனா அவ இங்க இருக்கணும்னு தான் விருப்பப்படுறா. இருக்கட்டும், அவளுக்கு இங்க சகல மரியாதையும் கொடுத்து நான் அவளை ராணி மாதிரி பாத்துக்குவேன். என் மகளுக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை, என்ன உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை என் மருமகளுக்கும் நான் கொடுப்பேன். சுப்லக்ஷ்மி பேசுறத கேட்டா நீங்க அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்கன்னு தெரியுது. அதே தப்ப நானும் பண்ண விரும்பலமா. உங்க பேத்தியை பாக்குறதுக்கு நீங்க எப்ப வேணாலும் இங்க வாங்க, தங்குங்க. உங்களுக்கு எத்தனை நாள் இங்க இருக்கணும்னு தோணுதோ இருங்க, நாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். ஆனா அந்த பிள்ளைய இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு நினைக்காதீங்க. அந்த பிள்ளை விருப்பத்துக்கு மாறா. ஓஹோ, இதுதான் உங்க முடிவா? இல்லம்மா, இது என் மருமகளோட, இந்த வீட்டு பொண்ணோட முடிவு. அவ விருப்பத்துக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன், அவ்வளவுதான். சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். சுப்லக்ஷ்மியை இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசினதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நாங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. முக்கியமா நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. சரி, அப்போ நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். நல்லது சார், வாங்க. சுப்பு, ஒரு நாளைக்கு நீ எடுத்த முடிவுக்கு வருத்தப்படுவடி. அப்ப தெரியும் இந்த ஆத்தா சொன்னதோட அர்த்தம். வேண்டாம்மா, பெரியவங்க நீங்க இந்த மாதிரி சாபம் கொடுக்குற மாதிரி பேசாதீங்கம்மா. என் பிள்ளை இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுதுன்னு நினைக்கும் போது எனக்கு தான் வகுத்தறிச்சலா இருக்கு. வாரேன். சுப்லக்ஷ்மி, உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா நீ எங்க வீட்டுக்கு வந்தது, எனக்கு மருமகளா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீட்டுல நீ உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா சுதந்திரமா உன் விருப்பத்துக்கு இருக்கலாமா. தேங்க்ஸ் மாமா. நம்மளோட மில்லு பொறுப்பை நீ எடுத்து பார்க்கணும்னு நினைச்சேன்னா பார்க்கலாம். இல்ல காலேஜ் பொறுப்பு, ஸ்கூல் பொறுப்பு, இதுல எது வேணும்னு நீ ஏத்துக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான். அது நான் இவர்கிட்ட பேசிட்டு அதை பத்தி உங்ககிட்ட சொல்றேன் மாமா. சரிம்மா, அது சம்பந்தமா மேற்படிப்பு ஏதாவது படிக்கணும்னா கூட காலேஜுக்கு போய் கூட படிமா. நான் அதெல்லாமே இவர்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன் மாமா. சரிம்மா சுப்லக்ஷ்மி, நீ சந்தோஷமா இருந்தா சரிம்மா. ம். வருண், உனக்கு கிடைச்சிருக்கிற பொக்கிஷத்தை நீ கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கப்பா. அண்ணி என்னென்னமோ பேசுறாங்க. உன்னை பத்தி அவங்களுக்கு முழுசா தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேசுவாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. பாத்துக்கோ. என்ன சுரபி? ஒன்றும் இல்லை அண்ணி. வந்ததுலேருந்து நீங்கள் 2 பேரும் எதுவும் சாப்பிடல. டீ எடுத்துகிட்டு வரட்டுமா? ஸ்நாக்ஸ் ஏதாவது? எனக்கு வேண்டாம் அண்ணி. இவனுக்கு வேண்டாமான்னு கேட்டு கொடுங்க.
என்னாச்சுங்க? சுரபிக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? காலேஜ்ல இருந்து வந்தது உங்களை தான் தேடிக்கிட்டு வந்தா. நீங்களும் ஏதோ அப்செட் ஆன மாதிரி உள்ள போனீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீ ஒரு முடிவு எடுத்திருக்கேல, ம், ஆமா. அதாவது உன் விருப்பத்துக்கு. ஆமாங்க. அதே மாதிரி என் விருப்பத்துக்கு நான் ஏதாவது முடிவு எடுத்தா நீயும் ஒன்றும் சொல்லக்கூடாது. என்ன முடிவு? அது என்னன்னு எனக்கே தெரில. திடீர்னு நான் ஏதாவது முடிவு எடுத்தா நீ அதுக்கு எதுவும் மறுப்பு சொல்லக்கூடாது. எதை பத்தி? அதுவும் இன்னும் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணலை. எனக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. சரி பார்க்கலாம். சரி போய் டீ எடுத்துகிட்டு வரியா? ம். போ, உனக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வா, 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம். ம், சரிங்க. என்ன பொண்ணுடா இவ, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல. பஞ்சுவுக்கு ஒரே சந்தோஷம்டா தம்பி. இருக்காதா பின்ன, காலில விழுந்திருக்கான். இந்த முத்து குட்டி பையன் இப்படியெல்லாம் செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நம்ம கல்யாணத்துல நடந்த விஷயத்துல என்னதான் இருந்தாலும் மதனி கஷ்டப்பட்டது இல்லைன்னு ஆயிடாதுல. அதுக்கு நானும் ஒரு முக்கிய காரணம்னு நினைக்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கு என் பிள்ளை ஏதோ பரிகாரம் தேடுறான்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. பெத்தவங்க சேர்த்து வச்ச சொத்து மட்டும் பிள்ளைக்கு இல்லையே, பாவமும் சேர்ந்து தானே, அதையும் அவங்க தானே சரி பண்ணணும். அப்படியெல்லாம் பேசாதடா தம்பி, நான்லாம் அப்படி நினைக்கவே இல்லை. நீங்க நினைக்கலன்னே, நமக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. பொண்ணுங்க மனசு அப்படி இல்லை. சரி, போனது போகட்டும். எப்படியோ அவங்களோட மனசு கொஞ்சமாவது குளிர்ந்தா சரி, அவங்க குறை கொஞ்சமாவது தீர்ந்தா சரி. வாரா என் பொண்டாட்டி வாரா. ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. இந்த போகணும்டி, இந்த கிளம்பிட்டேன். சரி. மரகதா, ஏய் மரகதா. ஒரு மதிப்பிற்குரிய மதனி வந்து நிக்கிறனே, திரும்பி பார்த்து வாங்க மதனின்னு கூப்பிட்டா குறைஞ்சா போவாரு. அவ்வளவு திமிரு. அதான் பிள்ளைங்களையும் அப்படியே வளர்த்து வச்சிருக்காரு. நான்லாம் எப்படியா வளர்த்து வச்சிருக்கேன் என் பிள்ளைங்கள? பஞ்சு என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? நான் என்னமோ மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்கேன். மனசுக்குள்ள புலம்பலடி, வாயை விட்டுதான் புலம்புற. ஐயோ, இந்த மனுஷனுக்கு கேட்டிருக்குமா? அவனை தாண்டி உட்காந்துருக்கிற எனக்கே கேக்குது, என் தம்பிக்கு கேட்காதா? ஷோ, செய், அசிங்கமா போச்சு. சரி இருக்கட்டும். இருந்தாலும் நான் என்ன தப்பாவா சொல்லியிருக்கேன்? கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன். நீ சொன்னாலே எல்லாமே கரெக்டா தான் பஞ்சு இருக்கும். இதுவுமா கேட்குது? வாங்கக்கா வாங்க, கூப்பிட்டீங்க. ஏத்தா, உன் மகன் உங்ககிட்ட சொன்னானா விஷயத்த? என்னதுக்கா? இந்தாத்தா, வெண்ணிலாவுக்கு தாலி பறிச்சு கோக்கணுமாமே. ஆமாம், சொல்லிக்கிட்டு இருந்தாங்க்கா. சொல்லிக்கிட்டு இருந்தானா? சரி, அதை பற்றி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நாங்கள் ஒன்றும் முடிவு எடுக்கலக்கா. அவங்க அப்பா ரொம்ப கோபமாக இருக்காரு அவன் மேலே. ஆமாம், கோபமாக இருக்க வேண்டிய நானே இறங்கி வந்துட்டேன். உங்களுக்கு என்ன? இருந்தாலும் எங்கள் பிள்ளை இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டான்னா அது எங்களுக்கு தானக்கா அவமானம். அந்த பிள்ளைய வளர்க்கும் போது நல்லபடியாக வளர்த்துருந்துருக்கணும். என்னைய கணக்கா? நான்லாம் பத்தியா எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் பிள்ளைய? இந்தா பஞ்சு, போதும் சுய புராணம். பேச வந்ததை மட்டும் பேசு. அதானே, என்னைய பேச விட்டுறாதீங்க. சொல்லுங்கக்கா சொல்லுங்க. இங்கே பாரு, நேற்று சாயங்காலம் முத்து எங்கள் வீட்டுக்கு வந்தான். உங்கள் வீட்டுக்கு வந்தானா? அதிசயமாக இருக்கு. அதுக்கப்புறம் நடந்ததை காலு, இன்னமும் அதிசயப்படுவேன். வந்து என் காலில் விழுந்து எங்கள் அப்பா அம்மா கையை உரிச்சிட்டாங்க. நீங்கள் தான் பெரியம்மா இந்த தாலி கோக்கிற ஃபங்க்ஷனை நல்லபடியாக முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும்னு கேட்டான். காலில் விழுந்தானா? ஏன் பிள்ளையா? ஏன் உன் பிள்ளை தான்டா, எல்லாத்தையும் திரும்ப திரும்ப காட்டுக்கிட்டு இருப்பா. நீங்கள் தான் பெரியம்மா இந்த விசேஷத்தை முன்னாடி நின்று நடத்தணும்னு என் பிள்ளை காலில் விழுந்து காட்டுறதுனால நானும் சரின்னு என் கோவத்தையெல்லாம் விட்டுட்டு இறங்கி வந்துட்டேன். ஆனால் ஒன்று மரகதம். என்னக்கா? இந்த விசேஷத்தை நான் முன்னாடி நின்று நடத்துறது கடைசி வரைக்கும் நான் மட்டும்தான் இந்த விசேஷத்தில் முன்னாடி இருப்பேன். ஒருவேளை இந்த விசேஷத்தை நான் ஆரம்பித்து வச்சதுக்கப்புறம் திடீர்னு மனசு மாறி என் பிள்ளை எனக்கு தான் முத உரிமை, நான் தான் எல்லா முறையும் செய்வேன்ட்டு முண்டு கட்டிக்கிட்டு வந்து நின்னேன்னு வை, இந்த விஷயத்தில் தலை கொடுக்கவே கூடாதுன்னு இவர் சொல்லிட்டாரு. அப்படி ஒதுங்கி இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் ஒதுங்கியே தான் இருக்கணும். இப்போ இப்படி சக்கரையாக பேசிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு மானுக்கு தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷனில் சண்டை ஓட்ட மாதிரி நான் தான் செய்வேன், எனக்கு தான் முத உரிமைன்னு வந்து நிற்கக்கூடாது சொல்லிட்டேன். இந்த விசேஷத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு அக்கண்ணா வரைக்கும் வச்சு முடிக்கிறது நானாக தான் இருக்கணும். நானும் என் வீட்டுக்காரர் இருந்தே சபையில் நின்று எல்லாத்தையும் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன செலவாகுதோ அது எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிடுவோம். இன்னைக்கு வரப்பா முறுக்கிக்கிட்டு நிற்கிறவங்க கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும், இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் சொல்லிட்டேன். மாமா மாமா உங்களை தான். அக்கா சொல்கிறது கேட்டிங்களா? காது எனக்கும் கேட்குது. அக்கா என்னென்னமோ சொல்கிறாங்க. சொல்றதெல்லாம் யார் வேணாலும் சொல்லலாம், செஞ்சு காட்டுறாங்களான்னு பார்ப்போம். இந்த பஞ்சு என்னைக்குமே சொல்கிறதான் செய்வா, செய்கிறத மட்டும்தான் சொல்லுவா. என்கிட்ட எல்லாம் எதுக்கும் வந்து நிற்க கூடாதுன்னு சொல்லி வச்சிரு.
நான் எதுக்கு நிற்க போகிறேன்? இந்த பஞ்சு பஞ்சு பஞ்சுன்னு என்னைய மட்டுமே கொஞ்சுங்க. உங்கள் தம்பி பக்கத்தில் தானே உட்காந்துருக்கீங்க, அவரையும் கொஞ்சம் பேசுங்களேன். சரி போ, சொல்ல வந்ததை சொல்லிட்டே கிளம்பு. நான் போய் பார்வதியை பார்த்துட்டு வரேன். அடா நீ இன்னும் காலேஜுக்கு கிளம்பலையாடா? இந்த கிளம்பிட்டேன் பெரியம்மா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹவர் ஃப்ரீ, அதான் கொஞ்சம் லேட்டாக போகலான்னு. போ போ, நேரத்தோட போய் படிக்க பழகு. அரவிந்தன் விக்னேஷ் எந்நேரமோ கிளம்பிட்டாங்க. அங்கே போய் சும்மா தான் பெரியம்மா இருக்கணும், அதான் இங்கே கொஞ்சம் வேலை இருந்தது, முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தேன். என்னமோ போ, வளர்ப்பு அப்படி. சரி போ போ கிளம்பு. பெரியம்மா நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் செலவெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், எல்லா செலவும் நானே பார்த்துக்கிறேன். அடையப்பா, நீயே பார்த்துக்கிறியா? அவ்வளவு வசதிக்காரனா போயிட்டியா? ஆமாம் பெரியம்மா, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, எவ்வளோ செலவாகுதுன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க, அதுக்குள்ளேயே அடக்குறாப்புல பார்த்துக்கலாம். வர்றவங்களுக்கு கொடுக்குற வெத்தலை பாக்கில் இருந்து வெண்ணிலா கழுத்தில் கட்டுற தாலி வரைக்கும் எல்லாமே என் செலவில் தான் நடக்கணும்னு வெண்ணிலா ஆசைப்படுறா. ஆமாம் பெரியம்மா. நானும் உங்கள் பெரியப்பாவும் தாலி சங்கிலி வாங்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நானும் வெண்ணிலாவும் பேசி வச்சுட்டோம். நீங்கள் நல்ல நாள் மட்டும் பாருங்கள், எல்லாருமா சேர்ந்து ஒரு நாள் கடைக்கு போயிட்டு வந்துடலாம். அவளுக்கு என்னென்ன வாங்கணும்னு சொல்லியிருக்கா, அது மாதிரியே வாங்கிக்கலாம். ஓஹோ, அப்போ எல்லாமே பிளான் போட்டுட்டீங்க? இல்லை பெரியம்மா, பிளான் மட்டும்தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணுற வேலை உங்களோட தான். சரி, அப்படின்னா நான் போய் உங்கள் அத்தையையும் ஆத்தாளையும் கலந்துக்கிட்டு நல்ல நாள் குறிக்கவா? சரிங்க பெரியம்மா, குறிங்க. சரி, அதை சொல்லிட்டு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். வாரேன், தாத்தா மரகதான் வாரேன். சரிங்கக்கா. ஏங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க? இல்லை உங்கள் தம்பி கூடயே கொஞ்சிக்கிட்டு இருப்பீங்களா? போடி, ரொம்ப ஆடாத, வாரேன். ஆமாம், நான் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன் ஊஞ்சலை கட்டிக்கிட்டு. ஏம்மா போயிட்டு வரேம்மா. வாயா கண்ணு. பெரியப்பா காலேஜ் போயிட்டு வரேன். போயிட்டு வாயா குட்டி பிள்ளை, போயிட்டு வா. போயிட்டு வரேன். முறைச்சுக்கிட்டே இருப்பாரு. தம்பி, பஞ்சு இப்படியெல்லாம் பேசுறாளேன்னு வருத்தப்படாதையா. அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படலை, இதெல்லாம் முன்னாடி நின்று செய்யறதுக்கும் ஒரு மனசு வேணும், பண்ணட்டும். நீ கவலைப்படாத தம்பி, என்னதான் இருந்தாலும் கருப்பனும் முத்துவும் எனக்கும் பிள்ளைங்க தானே. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இல்லையா, எல்லாம் நம்ம பிள்ளைங்க தானே, நாங்கள் முன்னாடி நின்று நடத்துறதுல உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைல்லப்பா. ஒன்றும் இல்லைண்ணே, ஒன்றும் இல்லை. இதனால எல்லாம் சரியாகும்னா அப்படியே நடக்கட்டும். மரகதம், உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையில? சரிடா, நான் கிளம்புறேன். மாமா, உங்களுக்கு ஒன்றும் இதில் வருத்தம் இல்லையே? உங்கள் பிள்ளைக்கு முன்னாடி நின்று இதெல்லாம் செய்ய முடியலையேன்னு. போய் வேலையை பாரு போ. சரிங்க மாமா. மாமா, விசேஷத்துக்கு பெரியவனையும் கூப்பிடலாம்ல மாமா? போய் வேலையை பாருன்னு சொன்னேன். மைனி, மைனி வீட்டில் இருக்கீங்களா? அக்கா, அக்கா. யாரு? அட வாங்க வாங்க உட்காருங்க. என்ன நாத்தனார் மைனியை வீடு தேடி வந்திருக்கீங்க? வீடு தேடி வர வேண்டிய அவசியம், வீட்டில் விசேஷம் வந்துருச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், வந்த விஷயத்த ரெண்டாவது பேசுவோம். அண்ணன் எப்படி இருக்காரு? அவருக்கு உடம்பு இப்போ தாவலையா? அதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு இப்போ வந்து போகிறாருல்ல, நல்லா ஜம்முன்னு இருக்காரு. அவருக்கு அது ஒன்று தான் குறையா இருந்தது, இப்போ அந்த குறையும் தீர்ந்துருச்சு. எங்கள் பாப்பாலையும் பிள்ளையையும் ஆளை காணும், சத்தமே கேட்கல. அதுவா, உங்கள் அண்ணன் பாப்பா குட்டி பிள்ளை 3 பேரும் தடுப்பூசி போட போயிருக்காங்க பிள்ளைக்கு. அட ஆமாம், இன்னைக்கு தடுப்பூசி ஓடுற நாள் இல்லை, நான் கூட நினச்சிக்கிட்டே இருந்தே மறந்துட்டேன். இந்த வெயிலில் என்னத்துக்கு வண்டியில் அனுப்பியிருக்கீங்க அவரை? இல்லைங்க, ஆட்டோ பிடிச்சி தான் போயிருக்கிறாங்க. ஆட்டோவா? அப்போ சரி, போக வர ரெண்டுக்கும் ஆட்டோ தானே? ஆமாம், அங்கேயே காத்திருந்து கூட்டிகிட்டு வர சொல்லி தான் ஆட்டோ பேசியிருக்கு. அந்த அன்னைக்கு முத்து தம்பி பால் ஊற்ற வரும்போது ஒரு ஆட்டோக்காரன் என்னாச்சு நம்பர் கொடுத்தது, ஏதோ அவசரம்னு அந்த ஆட்டோவை கூப்பிட்டுக்கங்கன்னு அந்த ஆட்டோக்காரர் தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. நம்ம நாச்சியப்பனா இருக்கும் பார்வதி. ஆமாம் மைனி, நம்ம வீட்டுக்கு வாடிக்கையாக ஓட்டுறவர் தான். அப்போ பத்திரமா இருந்து கூட்டிகிட்டு வந்துடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி இருங்க, வெயிலுக்கு இடமா மோர் கொண்டு வரேன், குடிச்சுக்கிட்டே பேசுவோம். மோரெல்லாம் குடிப்போம், எங்கள் வீட்டில் இல்லாத பாலும் மோருமா? உட்காருங்க, முதல்ல பேசுவோம். அதுவும் சரிதான், உங்கள் வீட்டில் இல்லாத பாலும் மோருமா? அங்கேருந்து தான் இங்கேயே வருது. சரி, அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு கொண்டு வரேன். அம்மா என்ன 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, மரகத மைனி வரலையோ? அவள் வரல, வீட்டில் இருக்கா, வீடை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. சரி, என்ன விஷயம் சொல்லுங்கள். அதான் வீட்டில் ஒரு விசேஷம், நம்ம முத்துக்கண்ணு இருக்கான்ல? ஆமாங்க. அவனுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடந்தது தான் உங்களுக்கே தெரியுமே. இப்போ அவங்களுக்கு தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கணும்னு ஆசைப்படுறா வெண்ணிலா. காலேஜ் போகிற பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் கைத்தையும் மஞ்சள் கிழங்கையுமே போட்டுட்டு போகிறதுக்கு அவளுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஆமாம், அதுக்கு என்ன செய்கிறது? அதான் அதுக்கு ஒரு விசேஷத்தை நடத்திடலாம்னு ஆசைப்படுறான் முத்து. சரி, வீட்டு பெரிய ஆளுகளை கலந்து பேசி ஒரு நல்ல நாளாக குறிச்சிருக்கோம். வர வெள்ளிக்கிழமை விசேஷத்தை வச்சுக்கிடலாம்னு ஒரு ஐடியா. சரி, வீட்டில் ஒரு விசேஷம்னா முதல்ல பொண்ணை கட்டி கொடுத்த சம்மந்தாரத்தனை கூப்பிடணும். அதான் உங்களை முறைப்படி கூப்பிட்டு போகலாம்னு நானும் பார்வதியும் வந்திருக்கோம்.
அப்படியா, நல்லதுங்க. ஆனால் மரகத மைனியை காணுமே, மறுபடி அவங்க தானே வரணும். அது என்னமோ அந்த பயலுக்கு, முத்து பயலுக்கு நான் தான் இந்த விசேஷத்தை முன்னாடி நின்று நடத்தணும்னு ஆசை. பெரியம்மா நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான், கெஞ்சி கேட்டுக்கிட்டான். சரி எல்லாம் நம்ம பிள்ளைங்க தானே, நடத்தி கொடுத்துருவோம்னு நானும் முடிச்சிட்டேன். அப்படியா? இதுக்கு எங்கள் சம்மந்தார் ஒத்துக்கிட்டாரா? அவர் என்ன ஒத்துக்கிறது, அவருக்கு முத்துவுக்கு கல்யாணம் அன்னைக்கு நடந்ததுலேருந்தே இப்போ வரைக்கும் கோபமாக தான் இருக்கிறாரு. முத்துவுக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாதுல்ல. ஆமாம் ஆமாம், எங்கள் வீட்டுக்காரர் கூட சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். ஆமாம், அப்போ அந்த கருப்பன் தம்பி, அந்த மலர் பிள்ளை? இல்லை இல்லை, அவங்கக்கிட்டையும் பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது. அவங்களையெல்லாம் விசேஷத்துக்கு கூப்பிடுறாப்புல இல்லை. கொழுந்தனார் இன்னமும் கோவத்தில் தான் இருக்காரு. நான்லாம் இந்த விஷயத்துக்கு தலை கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, அவர் அப்படி ஒரு பக்கம் முறுக்கிக்கிட்டு இருக்காருன்னா நம்மளும் ஒரு பக்கம் முறுக்கிக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வருமா? நம்ம பிள்ளைங்க, என் மருமக, என் பிள்ளை. சரி, பிள்ளைங்க ஆசைப்பட்டதை முடிச்சு வச்சிடலாமேன்னு நினச்சிட்டேன். உங்களுக்கு பெரிய மனசு தான். அப்படின்னு இல்லாட்டினாலும் வெண்ணிலாவுக்கு தாய்மாமன் பொண்டாட்டி நான் தானே, தாய்மாமன் பொண்டாட்டி நான் தான். உரிமை எனக்கு தானே, நான் தானே இதை முன்னாடி நின்று செய்யணும். எப்படியுமே உரிமை எனக்கு தான். எப்போவும் நானாக கேட்டு சண்டை ஓடுவேன். இன்னைக்கு முத்துவா நீங்களே பார்த்து செய்யுங்க பெரியம்மான்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்க சரிங்க. அதான் உங்களை கூப்பிட்டு போகலான்னு வந்தோம். நீங்கள் வெள்ளிக்கிழமை விசேஷத்துக்கு குடும்பத்தோடு வந்துடணும். இப்போ அண்ணன் வேறு இல்லாமல் போயிட்டாரே, எப்போ வருவார்? வர வரைக்கும் வேணா இருக்கட்டுமா? இப்போ தான் கிளம்பி போகிறாங்க. வாரதுக்கு எப்படியும் 2 மணி நேரமாவது ஆகும் குறைஞ்சது. அங்கே கூட்டமாவில் இருக்குது குழந்தைங்க ஆஸ்பத்திரியிலையே. ஆமாம் ஆமாம், அந்த குழந்தைங்க ஆஸ்பத்திரியில் எப்போவுமே வாசல் வரைக்கும் ஆளுங்க நின்றுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரி, அப்படின்னா ஒன்று பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட முறைப்படி தகவல் சொல்கிறேன். சாயங்காலம் வேணா பாலை நான் எடுத்துகிட்டு வரேன். அப்போது அண்ணங்கிட்டையும் பாப்பாக்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஆமாம், மாப்பிள்ளை எப்போ வருவார்? தம்பி வாரதுக்கு 6 மணி ஆகும். சரி, அப்போ வந்து கொஞ்சம் ரெப்ரெஸ் ஆகட்டும். நான் வேணா ஒரு 6:30 மணி போல் பால் எடுத்துகிட்டு வர மாதிரி அப்படியே வரட்டுமா? வந்து ஒரு தடவை சொல்லிட்டு போயிடுறேன். சரிங்க. அது வெள்ளிக்கிழமை விசேஷம் இருக்கா, அதுக்கு குடும்பத்தோடு வாங்க. அப்புறம் புதன்கிழமை மாங்கல்யம் வாங்குறதுக்கு போகலாம்னு இருக்கோம். அதுக்கு நீங்கள் அவசியம் வரணும் மைனி. பாப்பாவுக்கு பிள்ளையை தூக்கிட்டு வரதில் ஒன்றும் சிரமம் இல்லைன்னா பாப்பாலும் வரட்டும். இல்லை பிள்ளைய அண்ணன் பார்த்துக்கிடுவாருன்னா விட்டுட்டு கூட வரட்டும். ஏன்னா வெண்ணிலாவுக்கு நாத்தனார அவதேன். தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் அவளுக்கும் முக்கியத்துவம் இருக்குது. அதான் கேட்குறேன். பிள்ளைக்கு தடுப்பூசி ஓட்டுட்டாலே ஒரு 2-3 நாளைக்கு காய்ச்சல் வந்து பிள்ளை நைன்னு அழுதுகிட்டே தான் இருக்கும். சரி பார்ப்போம், காய்ச்சல் எதுவும் வரல, பிள்ளை கொஞ்சம் சமத்தா இருந்ததுன்னா என் வீட்டுக்காரர்கிட்ட விட்டுட்டு நான் பாப்பாவை கூட்டிகிட்டு வரேன். இல்லைன்னா நான் மட்டும் வரேன், அவள் வீட்டில் இருந்து பிள்ளையை பார்த்துக்கிடட்டும். சரி, அது எப்படியோ நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணிக்கோங்க. ஒத்தப்படையாக போகணும் மாங்கல்யம் வாங்குறதுக்கு, அதான் பார்க்குறேன். சரி, இப்போ யார் யார் போகிறதா பிளானு? அது வெண்ணிலாவுக்கு தாய்மாமன் பொண்டாட்டிங்கிற முறைக்கு நான், முத்துவுக்கு அம்மாங்கிற முறைக்கும் நான், இந்த வெண்ணிலாவுக்கு அம்மாங்கிற முறைக்கு இவ, வீட்டுக்கு சம்மந்தாருங்கிற முறைக்கு நீங்கள் 3 பேர் தான் இருக்கோம். பாப்பா வந்தான்னா 4 பேர் கணக்கு வந்துடும். ஆனால் அவள் வர்றது ஈரட்டு தான். அவள் பிள்ளையை பொறுத்து தான் அவளை உறுதி சொல்ல முடியும். மைனி வெண்ணிலா நானும் வருவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். முத்துவையும் வர சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படின்னா 5 ஆயிருச்சு, போதும்னு நினைக்கிறேன். அப்படின்னா பாப்பா வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையோ? அவளை வேணா அங்கே பிள்ளையை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து இருக்க சொல்லிடுவோம். மாங்கல்யத்தை வாங்கிட்டு வந்து அவள் கையில் கொடுத்து பார்க்க சொல்லுவோம், அவ்வளவுதானே. ஏன்னா பச்சை பிள்ளையை வச்சிருக்கிறவளை நம்மளும் அங்கிட்டு இங்கிட்டு அலக்கழிக்கக்கூடாது பார்த்துக்கங்க. அதுவும் தடுப்பூசி வேற போட்டிருக்குங்கிற நிலமையில வெயில் கொஞ்சமாவா அடிக்குது. அடிக்கிற வெயில் பூரா நம்ம தலையில தான் உழுகுது. சரி, அப்போ அப்படியே செஞ்சுருவோம். சரி, அப்போ புதன்கிழமை காலையில் வந்துடுறீங்களா? அப்படியே நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். வந்துடுறேன். பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துருங்க மறக்காமல். அவளை அங்கே நம்ம வீட்டில் விட்டுட்டு நம்ம கடைக்கு போவோம். சரி, அப்படியே செஞ்சிட்றேன். சரி, அப்படின்னா இப்போ நாங்கள் கிளம்புறோம். சாயங்காலம் போல் நானும் பார்வதி இன்னொருக்க வாரோம். சரிங்க. சரி, இப்போ வச்சு மோர் எடுத்துகிட்டு வரட்டுமா? மாறு கிடக்கு விடுங்க, குடிச்சுக்கிடலாம். இன்னும் நிறையா பேர் வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குல்ல, ஊருக்குள்ளே போய் சொல்லணும் வரிசையாக. உட்காந்தோம்னா அப்படியே பொழுது போயிடும். அப்படியே போன காலோட எல்லாருக்கிட்டையும் விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வீடை பார்த்து போய்கிட்டே இருக்கணும். நேரம் ஆகுது, பிள்ளைங்க வாரதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும். அப்போ நாங்கள் கிளம்பட்டுமா? அப்படியா, ஒன்றுமே சாப்பிடாம போகிறீங்க? இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாம் நம்ம வீடு தானே. பிள்ளைங்க காலேஜிலேருந்து வாரதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டா நாளைக்கு கடகண்ணிக்கு போகிற வேலையெல்லாம் பார்த்துடலாம். நாள் கழிச்சு மாங்கல்யம் வாங்குற வேலையை பார்த்துடலாம். நாள் குறைவாக தானே இருக்குது. ஆமாம் பாருங்க. சரி சரி சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். அண்ணன் வந்தது விஷயத்த சொல்லுங்கள். நாங்கள் சாயங்காலம் போல் ஒருக்க வாரோம், போயிட்டு வரோம். வாங்க போகலாமா பார்வதி? போகலாம் மைனி. சொல்லிட்டு வா, டக்குன்னு கிளம்புவோம். போயிட்டு வரோங்க்கா, கண்டிப்பாக வந்துடணும். சாயங்காலம் போல் ஒருக்க வாரோம். ஆட்டும் ஆட்டும். வர்ற வெள்ளிக்கிழமை அமுத்து? ஆமாமானு, வர்ற வெள்ளிக்கிழமை தான். இன்னைக்கு தான் நாள் குறிச்சிருக்காங்க. சரிடா, காலேஜில் பார்க்கும்போது ஏன் சொல்லல? எனக்கே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே சொன்னாங்க. ஓ ஆமால்ல, சரி சரி. ஆமா, இன்னைக்கு என்ன நீங்க சீக்கிரமே கிளம்பிட்டீங்க? உங்க அண்ணன் கிளம்புற வரைக்கும் பக்கத்துல தானடா உட்காந்துருந்தான், கேட்க வேண்டியதானே? எனக்கு அண்ணன் கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு. நீ சொல்லு, எங்க போனீங்க?
இன்னைக்கு எனக்கு செக்கப் போகணும்ல, அதுக்கு தான் கிளம்பிட்டோம். ஓ ஆமாம்ல, நான் அதை மறந்தே போயிட்டேன். செக்கப் முடிச்சிட்டு அப்படியே பஜாருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு டியூஷனும் கிடையாது. ஏன் என்னாச்சு? அதான்டா, இன்னைக்கு செக்கப் போகணும்ல, கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? பிள்ளைங்க வெயிட் பண்ணுவாங்கல்ல, அதனால நேத்தே இன்னைக்கு டியூஷன் கிடையாதுன்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கு பதிலா நாளைக்கு ஒரு மணி நேரம் கூட எடுக்கணும். பிள்ளைங்க சேஃப்டி முக்கியம்ல, நம்ம வர்றோம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அங்க லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? பிள்ளைங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதான் முன்னக்கூடியே சொல்லிட்டான் உன் அண்ணன். ஓ அப்படியா, சரிமானு சரிமானு. அப்புறம் மானு என்ன கோயிலுக்கு வரணும் அதானே? நான் வந்து கூப்பிட வரட்டுமா? நானும் வெண்ணிலாவும் வரட்டுமா? வா, உங்க அண்ணன் மைனி வீடு, வர்றதுக்கு நீ எதுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? அண்ணன் திட்டும்ல, அதான். திட்டுனா திட்டு வாங்கிக்கோடா. நான்லாம் ஒரு நாளைக்கு அவங்ககிட்ட எவ்வளவு திட்டு வாங்குறேன் தெரியுமா? யாரு நீ? நீ எங்க அண்ணன் கிட்ட திட்டு வாங்குற, எங்க அண்ணன் ஒன்ன திட்டுது. இதெல்லாம் ஊருக்குள்ள போய் சொல்லு, ஒருத்தனும் நம்ப மாட்டான். நீங்க வந்து பாருடா, அப்பதான் தெரியும் உனக்கு. எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறான். நான் வேகமா நடந்தா அதுக்கும் வயிறான், மெல்ல நடந்தா அதுக்கும் வயிறான். தண்ணி ரொம்ப குடிச்சாலும் வயிறான், தண்ணியை குடிக்கலனாலும் வயிறான். அண்ணனுக்கு பயம், உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பாப்பா பத்திரமா வெளியே வரணும்னு. அதான் அண்ணன் டென்ஷன் ஆகி உன்னையும் டென்ஷன் ஆக்குது. ஆமாமா, அவன் ரொம்ப பயப்படுறான். உனக்கு பயமே இல்லையா மானு? என் மாமா இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? அதான் நான் கேட்டேன். அவன் பாத்துக்கிடுவான்டா என்னைய பத்திரமா. அதுல என்ன சந்தேகம்? சரி அண்ணன் என்ன பண்ணுது? அந்த கொல்லை பக்கமா லேப்டாப் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கான், என்னமோ நோண்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அக்காலும் தங்கச்சியும் எந்த விஷயத்துல ஒண்ணா இருக்கீங்களோ இல்லையோ, இந்த விஷயத்துல மட்டும் ஒண்ணு போல இருக்கீங்க. என்னது? கட்டின புருஷனை அவன் இவன்னு சொல்றது. அது சின்ன பிள்ளையில இருந்து அப்படியே பழகிருச்சுடா. நீ அண்ணனை மாமான்னு கூப்பிடுறதே அதிசயத்துலயும் பெரிய அதிசயமா தான் எனக்கு தெரியுது. இதுல வாங்க போங்கன்னு வேற கூப்பிட்டேன்னு வை, என்னமோ போ. சரி, வெண்ணிலா என்ன பண்றா? அவளா? இந்த நான் இங்க பண்ணையில உட்காந்துருக்கேன். உங்க வீட்டு கொள்ளையில இருந்து எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன யாருக்கிட்டடா இவன் இவ்வளவு ரகசியமா போன் பேசுறான்னு சொல்லி எட்டி எட்டி பாக்குறா. அப்ப அடுத்து உனக்கு அடி கன்ஃபார்ம். பக்கத்துல வந்தான்னா பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். சரி, நீ என்னமோ பண்ணு. உங்க அண்ணன் கிட்ட கொடுக்கட்டா? பேசுறியா? ஐயோ வேண்டாம் தாயே வேண்டாம். பயப்படாதடா, ஒன்னும் சொல்ல மாட்டான். சரி நான் கூப்பிட வரவா எப்படி? நான் முதல்ல அவன்கிட்ட பேசுறேன், அவன் என்ன சொல்றாங்கிறத பொறுத்து உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஏன் மானு, நீ என்ன ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பேசுற? ஏய், நான் பெரிய மனுஷிதான்டா, உனக்கு மைனி. அது என்னமோ சரிதான் மைனி. ஆமா மைனி. ஆனா பேச்ச பத்தியா நம்ம வீட்டுல ஆத்தாளுக்கு சரிசமமா பேசுவ போல. ஆத்தா எப்படிடா இருக்கா? அவளுக்கு என்ன, பொழுதுக்கும் வெத்தலை இடிச்சுக்கிட்டு அவ ஃப்ரெண்டு கூட ஊர் கதையை பேசிக்கிட்டு அப்படியே ஊரை சுத்திக்கிட்டு ஜாலியா இருக்கா. கம்ப ஊனிக்கிட்டு ஓடிடுறான் அங்கிட்டு இங்கிட்டு. ஒண்ணு ஆமா, அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு வேற வேலை கிடையாது. அந்த கையில இருக்கிற கம்பை புடுங்கி வச்சா சரியா போகும். அப்படியே அதை ஊனிக்கிட்டே ஊர் சுத்திக்கிட்டே திருறது. மானே முத்து, உன் அண்ணன் கூப்பிடுறான். கேக்குது. ஏதோ எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சீக்கிரமா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வான்னு சொன்னான். நான் உன் கூட நின்று போன் பேசிட்டு இருக்கேன். சரி நான் வச்சிடுறேன், அப்புறமா பேசுறேன். என்ன டாட்டா. சரி போ, அண்ணன் கிட்ட பேசு. இதை பத்தி என்னன்னு கேட்டு சொல்லு எனக்கு. சரி வை, இன்னொருக்கு கூப்பிடுறதுக்குள்ள போகணும், இல்லாட்டி வைவான். இப்படியே சொல்லாத தாயே, உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பாப்பா கூட நம்பாது. சரி வை வை. சரி பாய், அண்ணனை பாத்துக்கோ. பாத்துக்கிறேன். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் வந்துட்டேன்டா. அடியே நான் வந்துட்டேன் மாமா. வாடி சீக்கிரம், உள்ளுக்குள்ளேயே இருந்து உருட்டிக்கிட்டு இருக்காத. வந்துட்டேன். ஐயோ, ட்ரெஸ் மாத்தணும் சொன்னானே, இந்த மாமனை வச்சுக்கிட்டு வந்துட்டேன். ராசா சொல்லு. என்னது? நீ சொன்ன மாதிரியே வந்துட்டேன் சொல்லு. என்னடி சொல்லி கூப்பிடுற என்ன? அப்பப்ப என்ன வாயில வருதோ அப்படிதான். ஆனா மானு, நீ இருக்கியே வர வர. சரி சொல்லு, என்ன செய்யணும்? இங்க பாரு, இனிமேலு தினமும் காலையிலயும் சாயங்காலமும் நல்ல பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணுமா. அது எப்படி பண்ணணும்? இந்த போட்டிருக்கு இதுல, அது மாதிரியே பண்ணலாம். டாக்டரும் அப்படித்தானே சொன்னாங்க. நீ சொல்லி கொடு, நான் பண்றேன். என்ன? சரிடா. அதுக்கப்புறம் நீ தூங்கும் போது உருளைக்கிழங்கு உருட்டி விட்ட மாதிரி உருண்டுகிட்டே இருப்பேல. நானா? நீ தாண்டி, அப்புறம் என்ன நானா? நான்லாம் நைட்டு எங்க தூங்குறனோ, காலையில தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கேயே தான் படுத்திருப்பேன். நான் உன்னை அப்படி படுக்க வைக்கிறேன். நீ சப்பாத்தி மாவை சப்பாத்தி கட்டையால உருட்டுற மாதிரி என்ன அடியில வச்சு என் மேலதான் உருண்டுகிட்டு இருக்க. தினமும் உருட்டி உருட்டி என்னைய தான் தேய்ச்சிக்கிட்டு இருக்க. நானாக்கும்? பின்ன என்ன நானாக்கும்? நான் உன் மேல அப்படியே உருண்டு உருண்டு பொறல்றேன். ஆமாடி செல்லம், இங்க பாரு, நம்ம அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதான். நீ இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி படுக்கும் போது கூட அப்படியே திரும்ப கூடாதான். எந்திரிச்சு உட்காந்து லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்டுனா ரைட்டு, அப்படி திரும்பி படுக்கணுமா. எதுக்கா? இல்லாட்டி வயிற்றுக்குள்ள இருக்கிற பாப்பா புரண்டுமா, புரண்டு கொடி சுத்திக்குமா. என்ன கொடி?
தேசிய கொடி. தேசிய கொடியா? அது எங்க வயித்துக்குள்ள இருக்கு? மானு தொப்புள் கொடிடி. அது எப்படி இருக்கும்? இந்த இங்க வா, இங்க வந்து பாரு. இல்ல இல்ல நீயே சொல்லு. அது ஒரு கொடி இருக்குமாமடி, அது குட்டி பாப்பா கழுத்துல சுத்திக்குமா. அச்சச்சோ, அப்ப குட்டி பாப்பாக்கு கழுத்து நெரிக்குமே, வலிக்குமே. மானு பதறாத, அப்படிலாம் ஆகக்கூடாதுன்னு தான் அப்படி உருளாம தூங்கணுமா. நான் நிஜமாவே உருள்றேனா மாமா? நீ உருளாம நான் பாத்துக்கிறேன்டி, பயப்படாத. நீ பயந்து என்னையும் பயப்பட வைக்காத. இந்த ஒரு ஈஸி சேர் மாதிரி ஒன்று இருக்கும், அது வாங்குவோமா? அது எதுக்கு? அதுல நான் படுத்துக்கிறேன், என் மேல நீ படுத்துக்கோ. உன்னை நான் அந்த பக்கம் இந்த பக்கம் உருளாம பிடிச்சுக்கிறேன். விடிய விடிய நீ மட்டும் எப்படி உட்காந்துக்கிட்டே இருப்ப? இல்ல ஒரு நாள் அப்படி ட்ரை பண்ணி பாப்போம், நீ உருள்றியா என்னன்னு. இந்த எனக்கு ரெண்டு பக்கமும் ஏதாவது அணை கட்டி வச்சிருவோமா? அப்படின்னாலும் நீ உருள மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிற பத்தியா. நானா வேணுக்குனேனா உருள்றேன். சரி நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன் என்ன. இந்த வெள்ளிக்கிழமை நம்ம கோயிலுக்கு போவோமா? வெள்ளிக்கிழமையா? எதுக்கு? காலேஜ் இருக்குல்லடி மானு அன்னைக்கு. ஒரு நாள் லீவ் போடுவோம், எனக்கு கோயிலுக்கு போகணும் போல தோணுது. ஏன் உன் குழந்தை கால் பண்ணானா? அன்னைக்கு தான் வெண்ணிலாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்களா? கள்ள பையன் கண்டுபிடிச்சிருவான். நீ பேசுறதா இங்க வரைக்கும் கேக்குது இல்லடி, இதுல நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? போவோமா? யாரும் கூப்பிடாம எப்படிடா போறது? அதுக்கு தான் முத்து கோயிலில் இந்த ஃபங்க்ஷனை வைக்க சொல்லியிருக்கான். நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிட்ற மாதிரி போவோம், அப்படியே ஃபங்க்ஷனை ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு வந்துடுவோம். முத்து கேட்குறான், நான் வேணா கூப்பிட வரவா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்பாவை மீறியெல்லாம் ஒன்றும் அவன் பண்ண வேண்டாம். சரி, அப்பனா நான் சொல்கிற மாதிரி நம்ம கோயிலுக்கு போவோம். சாமி கும்பிட்ற மாதிரி அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு வந்துடுவோம். சரி, உனக்கு அதான் ஆசைன்னா போவோம், சரியா? நான் சேலை கட்டிட்டு வரட்டுமா? வேணாண்டா, நீ சுடிதாரே போட்டுட்டு வா. தடுக்கி இடுக்கு விழுந்து வச்சேன்னா போச்சு, அவ்வளவுதான். சரி. அப்புறம் மாமா, நான் ஒன்று கேட்கவா? என்னடா கேளு. நான் இப்போ உன் மேலே உருள்றேனா? இந்த சப்பாத்தி உருட்டுற மாதிரியா? அடே, அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். நான் எப்பவுமே இப்படித்தான் உருளுவேனா? ஆமா, எப்பவுமே அப்படித்தான் உருளுவ. அப்படின்னா நம்ம மாமா வீட்டில் தூங்குவோமே, அப்போது உன் மேலே ஏறி உருண்டுருவேனா? ஆமா, உருளத்தான் செய்வ. அப்படி நான் தூக்கத்தில் உன் மேலே உருளும் போது தான் நீ எனக்கு பாப்பா கொடுத்தியா? மாமா கோச்சுக்கிடாத. என்னடா திடீர்னு? இல்லை, யோசிச்சேன் இது எப்போ நடந்ததுன்னு, அதான். நீ சொல்லு, கோச்சுக்கிடாத. நானும் உன் மேலே கோச்சுக்கிட மாட்டேன். எப்போ அப்படி நடந்தது? மாமா மாமா இங்கே என்ன பாரு. கோச்சுக்கிடாத, நான் அப்படி கேட்டேன்னு. எனக்கு ஞாபகமே இல்லை, எனக்கு தெரியலைல, அதான் கேட்குறேன். சொல்லு. அது என்னைக்குன்னா, அது ஒரு நாள் ஒரு நாள் சாக்லேட். சுரபியக்கா, வாங்க வாங்க உட்காருங்க. இன்னைக்கு நாங்கள் டியூஷனுக்கு லீவுன்னு நேரத்தை சொல்லிட்டோமே, அதுக்காக கேட்டுட்டு போகலான்னு வந்தீங்களா? இல்லை சாக்லேட், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மாமா, வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடு. எனக்கே நீ தான் சொல்லி கொடுக்குற, இப்போ நீ அப்படியே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க. வாங்கன்னு கூப்பிடு. வா சுரபி, வா உட்கார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? பேசணும். பேசு, வா உட்காரு. நீ கொஞ்சம் அப்படி வா. மானு, நீ வீட்டுக்குள்ள போடா. மணி 6 ஆகுது பாரு, இன்னமே வெளியே இருக்கக்கூடாதுன்னு பாட்டி சொல்லியிருக்காங்கல்ல, உள்ள போ. மாமா, அக்காவுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரவா? இல்லை, எனக்கு டீ எல்லாம் வேண்டாம். நீ வீட்டுக்குள்ள போய் இருடா, இல்லாட்டி பாட்டி வீட்டில் போய் இருப்போம். சரி. என்ன பேசணும்? என் வீடு தேடி வர்ற அளவுக்கு என்ன விஷயம்? அது உனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால தான் வீட்டுக்கே வந்துட்டேன். சரி, என்னன்னு சொல்லு. என் மான ரொம்ப நேரத்துக்குலாம் தனியாக விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, சீக்கிரம் சொல்லு. சாக்லேட், அது சுரபி, என் பேர் சொல்லி கூப்பிடு சுரபி. இப்போ அது இல்லை விஷயம். அன்னைக்கு எங்கள் அண்ணன் கல்யாணத்தப்போ மலரோட ஹிப் செயின் என் அண்ணன் காரில் இருந்ததில்ல. அது என் மானோடது இல்லைன்னு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். அது மலரோடது இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ என் கையில் என்ன இருக்குன்னு பாரு. இதுவும் என் அண்ணன் கிட்ட தான் இருந்தது. என்னது இது? என்னதா? தாலி. மலர் கழுத்தில் இருந்த தாலி. மலருக்கு அரவிந்த் கட்டின தாலி. இது காணா போச்சுன்னு உங்கள் வீட்டில் தேடிட்டு இருந்தீங்கல்ல, அந்த தாலி. இதுவும் என் அண்ணன் கிட்ட தான் இருந்தது. இதில் என் மானு பேர் எழுதியிருக்கா என்ன? போதும் சாக்லேட், நீ ரொம்ப நடிக்காத. இப்போ நீ என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்பு. இதுக்கும் மேலே என் அண்ணன் மலர்கிட்ட நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டான். இதுக்கு என்ன சொல்ல போகிறேன்? என்ன சொல்லணும்? உன் அண்ணன் பேசுறதுக்குலாம் என்கிட்ட வந்து பதில் கேட்டுட்டு இருந்தேன்னா நான் என்ன சொல்ல முடியும்? சாக்லேட், நான் சொல்கிறதோட அர்த்தம் உனக்கு புரியுதா இல்லையா? மலர் வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு காரணம் என் அண்ணன்.
என் பொண்டாட்டி வயித்துல வளர்ற குழந்தைக்கு காரணம் நானா மட்டும்தான் இருக்க முடியும். உன்னோட கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ கிளம்பு. கற்பனை இல்லை, இது நிஜம். கண்டிப்பாக மலர்கிட்ட நீ அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு எப்போவோ தெரியும். இப்போ நான் தான் தப்பு பண்ணேன்னு என் அண்ணன் ஒத்துக்கிட்டான். பாரு, என் அண்ணனே வந்திருக்கான். அண்ணா இங்கே வா, என் அண்ணன் வந்திருக்கான். அண்ணா நடந்ததையெல்லாம் சொல்லு, சாரி கேளு. போ, சாரி கேளு. அதுக்கடுத்து என்ன பேசணும்னு வந்திருக்கியோ அதை பேசு. அது கருப்பசாமி, நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறத நீ கொஞ்சம் கோவப்படாமல் கேட்கணும். இதில் உன் வாழ்க்கை, அந்த மலரோட வாழ்க்கை, என் தங்கச்சியோட வாழ்க்கை, என் வாழ்க்கை, 4 பேரோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேளு. ம்.